ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம். வணக்கம் நேயர் நெஞ்சங்களே, நான் உங்கள் அன்பு நண்பன் ராஜ்மோகன். விடியும் ஆண்டோடு விடியட்டும் இன்பங்கள், முடியும் ஆண்டோடு முடியட்டும் துன்பங்கள். புதிதாக பூக்கிற ஒவ்வொரு புத்தாண்டும் பல புதிய சிந்தனைகளை, பல புதிய இன்பங்களை, பல புதிய கேள்விகளை நம் முன் எழுப்புகின்றன. நீண்ட நெடுகாலமாக, கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக தமிழர்களிடையே ஒரு கேள்வி இருக்குங்க. எது உண்மையிலேயே தமிழ் புத்தாண்டு? தை மாதம் பிறக்கிறதே, அந்த தை ஒன்றா அல்லது சித்திரையின் பிறப்பான சித்திரை ஒன்றா? எது புத்தாண்டு? திருவள்ளுவர் ஆண்டை தை முதல் நாளாக அறிவிக்க வேண்டிய ஒரு நெருக்கடி தமிழ் அறிஞர்களுக்கு இருந்தது. வருஷம் என்பது வடமொழி சொல்லா, தமிழ் சொல்லு, வடமொழி சொல்லு. ஆரியத்திலிருந்து தமிழர்களை, தமிழ் பண்பாட்டை மீட்க எடுத்த ஒரு நல்ல முயற்சியை நாம் ஏற்றுக்கொண்டால் என்ன? ஒலிக்கிற முறைனா கூட ரோஜா பூன்னு சொன்னாலும் மக்கள் ரோசா பூன்னு தான் சொல்லுவாங்க. இந்து மதத்துக்கும் சித்திரை ஆண்டு பிறப்புக்கும் சம்பந்தமே இல்லை. தை பிறந்தால் வழி பிறக்கும், சித்திரை பிறந்தால் வழி பிறக்கும். இது வரைக்கும் யாருமே சொன்னது புரிந்து கொள்ளக்கூடாது. திசை திருப்பக்கூடாது. யூகம் இல்லைங்க. ஆதாரத்தை நம்மை போன்ற ஒரு இளைய தலைமுறைக்கு எடுத்து சொல்வதற்காக மூத்த தமிழ் அறிஞர் பெருமக்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். பேராசிரியை அம்மா ஜக்குபாய் அம்மையார் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம்மா. வணக்கம். அதே போல பேராசிரியர் நெடுஞ்செழியன் ஐயா அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர், மதிப்பிற்கினிய அறிஞர் ஐயா பே மணியரசன் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. அதே போல ஆகம அறிஞரும் முதுபெரும் தமிழ் ஆர்வலருமான ஐயா சக்திவேல் முருகனார் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. முதல்ல நம்ம அம்மையாரிடம் இருந்து தொடங்கலாம். அம்மா, தமிழ் புத்தாண்டு அப்படிங்கறத நீங்க எது தமிழ் புத்தாண்டு நினைக்கிறீங்க, ஏன் அப்படி நினைக்கிறீங்கிறத சுருக்கமா ஒரு முன்னுரையா சொல்லுங்க. தமிழர்களுக்கு நாம் விழா கொண்டாடுகிறோம் என்கின்ற அடிப்படையிலே பொங்கலை ஒட்டியே நமக்கு தமிழருடைய புத்தாண்டை இப்பொழுது புத்தாண்டு என்று அறிவித்திருக்கின்றார்கள். ஆமா. ஆனால் மக்கள் வழக்காற்றில் நெடுங்காலமாக கொண்டாடி கொண்டு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு என்பது இருக்கின்றது. அதை நாம் புறந்தள்ளிவிட முடியாது. ஏனென்றால் மக்கள் தொன்று தொட்டு கொண்டாடி கொண்டு வரக்கூடிய அந்த நாளை புத்தாண்டு என்று வைப்பதுதான் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். சித்திரை தான். சரி ஐயா, நீங்க நெடுஞ்செழியன் ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? தமிழர் வரலாற்றில் 2 வகையான மாதங்கள் அல்லது திங்கள்கள் சிறப்பு பெறுகின்றன. தைக்கு இருக்கக்கூடிய சிறப்பினை நாம் புறக்கணித்து விட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் சித்திரையை ஆண்டு முதலாக கொண்டாடக்கூடிய ஒரு மரபு என்பது தமிழரின் அறிவு மரபின் அடையாளம். அதாவது தமிழரினுடைய வாழ்வியல், தமிழரினுடைய அறிவியல், தமிழரினுடைய தெளிந்த சிந்தனை போக்குகள், இவை எல்லாமே கால வெள்ளத்திலே அழிக்கப்பட்டிருக்கின்றன அல்லது திரிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது திருவள்ளுவர் ஆண்டை தை முதல் நாளாக அறிவிக்க வேண்டிய ஒரு நெருக்கடி தமிழ் அறிஞர்களுக்கு இருந்தது. அதற்கு பின்னால் தமிழ் மானத்தை காக்கணுங்கிற நோக்கம் இருந்தது. ஆனால் அதில் வரலாற்று ஆய்வுக்கு இடமில்லாமல் போய்விட்டது. திருவள்ளுவரினுடைய காலத்தை திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த மெய்யியல் கோட்பாடுகளையும் இந்திய மெய்யியல் கோட்பாடுகளையும் ஒன்றிணைத்து ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுதுதான் திருக்குறளினுடைய காலத்தை நாம் கணிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கால கணிப்பு ஆய்வு முறை தமிழ்நாட்டில் வரல. அதனால இப்போ திருவள்ளுவரினுடைய காலத்தை கணிக்கும் பொழுது கிமு 31 ஏசுநாதருக்கு 31 வயசு மூத்தவர். 31 வயசு தானுங்கய்யா, 31 வயசு மூத்த. இது ஒரு தோராயமான கணக்கு. இதில் எந்த விதமான அறிவு ஆராய்ச்சிக்கும் இடமில்லை. ஆனால் அவங்களுடைய நோக்கம் வள்ளுவரினுடைய காலத்தை கிமுக்கு கொண்டு போகணுங்கிறது. சரி, அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. நோக்கம் நல்ல நோக்கம், ஆனால் அந்த வழிமுறைகள் சரியில்லை. அது மாதிரி இந்த வள்ளுவர் திருக்குறள் போலவே தமிழரினுடைய ஆண்டு பிறப்பையும் அவர்கள் தை முதல் நாளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரையறை பண்ணிட்டாங்க. ஒரு நீண்ட ஒரு முன்னுரையின் மூலமாக ஒரு காத்திரமான குற்றச்சாட்டையை நீங்க முன் வச்சிருக்கீங்க. மதிப்பிற்குரிய ஐயா பே மணியரசன் ஐயா, நீங்க சொல்லுங்க. தமிழர்களுக்கு ஐயா சொல்ற சித்திரை 1 என்பது வானியல் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டது. அது அறிவியல் பூர்வமானதுன்னு சொல்றாங்க.
அது இருக்கலாம், அதில் ஒன்றும் எனக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நமக்கு நடைமுறையில் பார்ப்பனர்கள் கொண்டு வந்து சமஸ்கிருத வழியில் திணித்த 60 ஆண்டு கணக்காக அது சுருங்கி விட்டது. சித்திரை 1 என்பது ஹே விளம்பி விளம்பி மன்மத துன்முகி என்று ஒரு சமஸ்கிருத பெயர்களும் ஆபாச புராண கதைகளையும் கொண்ட 60 பேர் மகாவிஷ்ணுவுக்கும் நாரதருக்கும் பிறந்த 60 குழந்தைகள். அந்த குழந்தைகள் ஒன்னொன்னுக்கும் ஒரு பேர், அதுதான் தமிழர்களுடைய ஆண்டுன்னு வச்சு கேவலப்படுத்தி அதை நம்ம மக்கள் ஏற்றுக்கொண்டு கடைபிடிச்சிட்டு வர்ற பழக்கம் ஆயிடுச்சு. இதை பார்த்து நொந்து தான் ஒரு தமிழர் மறுமலர்ச்சி காலத்தில் தமிழ் அறிஞர்கள் நமசிவாயர் கூட்டிய பச்சையப்பன் கல்லூரியில் கூட்டிய கூட்டத்தில் மறைமலடிகள் தலைமையில் தமிழ் அறிஞர்கள்லாம் கூடி 1921 சொல்கிறாங்க. அதன் பிறகும் கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டம் வந்து தமிழர்களுக்குன்னு ஆண்டு வேணும், அது ஒரு 60ங்கிறது சுழற்சி ஆண்டா போயிடுச்சு, எதுன்னு கண்டுபிடிக்க முடியலை. 60 முடிஞ்ச பிறகு மறுபடியும் அதே தான் வரும், அந்த வருஷம் வரும். எனவே வரலாற்றை கணக்கிடவும் முடியவில்லை என்று வந்து நம்ம திருவள்ளுவர் வைப்போம். இப்போ அவங்க இயேசுநாதரை வச்ச அந்த கணக்கு பண்ணி தான் அவங்க வைக்கிறாங்க. ஆனால் இயேசுநாதருக்கு வைத்ததும் வந்து பெரிய துல்லியப்படுத்தியெல்லாம் இல்லை. இப்போ அவர் பிறந்தது டிசம்பர் 25 பிறந்ததுங்கிறாங்க. 1ஆம் தேதியிலேருந்து ஆண்டு வருது. அவர் அதுலேயும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, எல்லாம் ஒரு அதுலேயும் அந்த காலண்டரும் மாறி மாறி தான் வந்திருக்கு. பல காலண்டர்கள் மாறி மாறி இப்போ வந்திருக்கிறது இந்த கிறிஸ்டியன் எரான்னு சொல்கிறது, இப்போ வந்து காமன் எரான்னு சொல்லப்படுகிற இந்த காலண்டர் முறை பிற்காலத்தில் நிலைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி அது பலது மாறி இருக்கு. கிரிகோரியன் கேலண்டர் தொடங்கி இப்போ இந்த கேலண்டர் நிலைச்சிருக்கு. இதுலேயும் பல மாற்றங்கள் வந்தெல்லாம் இருக்குது. இப்போ ரஷ்ய புரட்சி எப்போ நடந்ததுன்னா பழைய காலண்டர் படி வந்து அக்டோபர் மாதம் நடந்தது, புதிய காலண்டர் படி நவம்பர் 7ஆம் தேதி நடந்தது, பழைய காலண்டர் படி அக்டோபர் 25 இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க ஒரு கிறிஸ்து பிறகுவதற்கு 31 ஆண்டுக்கு முன்னாடின்னு வச்சுட்டாங்க. நம்ம மறுமலர்ச்சிக்கு தமிழர் மானத்தை, ஐயா சொல்றது போல மானத்தை மீட்க நம்ம மறுமலர்ச்சி யுகத்தில் நமக்கான ஒரு நிரந்தர காலண்டர் முறை வேண்டும் என்று தொடங்கி இருக்கிறோம். இப்போ இது வந்து அரசு ஏற்றுக்கொண்டு கலைஞர் ஆட்சியில் வந்து 1971 இதுக்கு ஒரு ஆணை போட்டாங்க. இதை வந்து ஆணை வந்து 72 போட்டாங்க. 71 அரசு காலண்டரில் அதை கொண்டு வந்து நாட்குறிப்பேட்டில் டைரியில் தமிழ்நாடு அரசு நாட்குறிப்பேட்டில் முதலாக 1971 திருவள்ளுவர் ஆண்டு மாதமும் போடப்பட்டது, திருவள்ளுவர் ஆண்டும் குறிக்கப்பட்டது. 72 அரசு ஆணைகளில் வந்து திருவள்ளுவர் ஆண்டும் குறிப்பிடணும் தேதி குறிப்பிடும் போது என்று 72 அப்போ திமுக ஆட்சி தான் ஒரு ஜிஓ அரசு ஆணை போட்டிருக்காங்க. அதன் பிறகு இப்போ அது நடைமுறையில் எப்படி தமிழறிஞர்கள் தமிழ் உணர்வாளர்கள் எல்லாரும் கடைபிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அது சட்டப்படி ஒன்று இருக்குது என்பது மட்டுமல்ல, நடைமுறையில் ஒரு டிஃபேக்டோவாக வந்து அதை கடைபிடிச்சு வந்துட்டோம். அதன் பிறகு 2008 அதுக்கு ஒரு சட்டம் போட்டாங்க, திமுக ஆட்சியில் தான் போட்டு இதைத்தான் இனிமேல் நம்ம கடைபிடிக்கணும். நம்ம வரவேற்கிறோம். இப்போ நாங்கள்லாம் இப்போ வந்து திமுக ஆட்சி மேலே பல விமர்சனங்கள் இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் தமிழர்களுக்கான ஒரு ஆண்டு என்றதை கொண்டு வந்துட்டாங்க. அதை எல்லாரும் ஒருமித்து கடைபிடிச்சு அதை நிலைநாட்டு என்பது தமிழர் உரிமை, தமிழ் மொழி உரிமை மீட்பில் மிக முக்கியமானது. ஐயா உங்க கருத்தை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கிறோம். ஆனால் அம்மையார் என்ன சொல்றாங்க, நீண்ட நெடுங்காலமாக நம்முடைய பொதுமக்கள் வந்து ஒரு 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 சடங்கு அல்லது ஒரு பண்டிகையை கொண்டாடி வராங்களே, இது அவங்களுடைய மக்களுடைய அதை என்ன செய்யலாம்னா, நமக்கு சிலப்பதிகாரத்தில் இருக்கு, இந்திர விழா என்று இருக்கு, சித்திரை விழாவாக அதை நடத்திக்கிட்டோம். சித்திரை 1ஆம் தேதி நடத்தாமல் இருக்க வேண்டியதில்லை, சித்திரை விழாவாக அது நடத்தட்டும். ஆண்டு என்பது நம்ம நீண்ட நெடுங்காலமாக பொங்கல் விழா கொண்டாடிட்டு வர்றோம். பொங்கல் விழா நீண்ட நெடுங்காலம் கொண்டாடுறோம். இன்னொன்று அது ஒரு செக்குலர் விழா, அது மதச்சார்பற்ற விழா போல. நம்ம அனைத்து இப்போ முஸ்லீம்கள் இருக்காங்க, கிறிஸ்துவ மக்கள் இருக்காங்க, எல்லாம் தமிழ் மக்கள் இருக்காங்க, எல்லாருக்குமான விழாவா பொங்கல் விழாவை கொண்டாந்துருக்கோம். எனவே எல்லாருக்குமான ஒரு நாளா புத்தாண்டா வரட்டும். இது இந்து மத ஆண்டு என்ற கணக்கில் அவங்க சொல்றாங்க. ஐயா சொல்றது வானியல், அது வேற. இல்ல என்ன சொல்ல போனா மன்னிக்கணுங்க ஐயா, இந்து மதத்துக்கும் சித்திரை ஆண்டு பிறப்புக்கும் சம்பந்தமே இல்லை. இன்னும் சொல்ல போனா தமிழரினுடைய அறிவு மரபு எவ்வளவு துல்லியமானது என்பதை அறிவிக்கக்கூடிய மிகப்பெரிய சான்றே சித்திரை முதல் நாளுங்கிறது தான். இப்போ நமக்கு வந்து ஒரு தொடராண்டு இருக்கிறது, அது கலியுகம். இந்த கலியுகம் 3100 கிமு 3101 102 வந்து தொடங்குறாங்க. அப்படியே கீழே இறங்கிக்கிட்டு வரும் இல்லைங்களா. அந்த முதல் ஆண்டு முடிவது கிமு 3101. அந்த 101 இன்னைக்கு வரைக்கும் கணக்கு போட்டோம்னா கலியாண்டுங்கிறது, அதாவது இன்றைக்கு நாசா அறிவியல் அறிஞர்களும் ஒரு ருசிய நாட்டு அறிவியல் அறிஞர்களும் வானியல் அறிஞர்களும் என்ன வகையான ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார்களோ அத்தகைய ஆய்வு தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. இது வந்து எத்தனை ஆயிரம் ஆண்டு தொன்மையானதுங்கிறது தெரியல. இப்ப ஐயா மணியரசன் அவர்கள் சொன்னுகின்ற பொழுது 60 ஆண்டு பிறப்பை பற்றி சொன்னாங்க. இந்த 60 ஆண்டு பெயர்களும் தமிழ் சமஸ்கிருத பெயர்கள் இல்லை, இவை பாலி மொழி சொற்கள் அப்படின்றத
பண்டித அயோத்திதாசர் விளக்கி இருக்கிறாரு. ஐபிசி தமிழ் சித்திரை திருநாள் சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் ஒரு மிக சிறிய விளம்பர இடைவேளை. சிங்களத்தின், இந்தியத்தின், சர்வதேசத்தின் சூழ்ச்சி வலைகளை அறுத்தெறிந்து சித்திரை வெயில் போல் பகல் ஒளியில் நாம் புதிய பாதையை வகுத்து கொண்டு முன்னேற உறுதியேற்போம். வாழ்த்துக்கள். நன்றி. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற எனது தாய் தமிழ் உறவுகளுக்கு சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம் விவாத நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். எது நமது புத்தாண்டு? தமிழ் புத்தாண்டு என்பது எது? சித்திரை ஒன்றா, தை ஒன்றா? ஐயா சக்திவேல் முருகனார் ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? எது தமிழ் புத்தாண்டு? இப்பொழுது அம்மையார் சொன்னதும் ஐயா சொன்னதும் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னாங்கன்னா, அது தொன்மையானது. எது? சித்திரை என்கின்ற அதை கொள்ளுவது என்பது தொன்மையானது என்று சொல்லு. இதை நாம் முதல்ல ஆராயணும். தொன்மையானதா? நடுநிலையோடு இருந்து ஆராயணும். இது தொன்மையானதுன்னா எவ்வளவு தொன்மையானது என்பதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? இல்லை. நாம் இப்பொழுது என்ன சொல்லுகிறோம்? சித்திரையை வைத்து முதலில் அதை சக ஆண்டு என்று ஆரம்பிக்கிறார்கள். இந்த சக ஆண்டு யாருடைய தொடர்புடையது? சக ஆண்டு தமிழுடைய தொடர்புடையதா? இல்லை, அது விக்ரமாதித்ய தொடர்புடையது. ஒரு சாளுக்கிய மன்னனுடைய அந்த ஆண்டு தொடக்கத்தையா நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். தமிழ்னா அவனுக்கு தொன்மை இல்லையா? விக்ரமாதித்தனோடு தான் நம்முடைய தமிழுடைய சரித்திரமே தொடங்குதா? இல்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த காலத்தில் எல்லாம் இப்படியெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்க முடியாத போது, ஒரு ஆண்டு கணக்கு என்பதற்கு ஒரு தொடர்பு, ஒரு ரெஃபரன்ஸ் என்பதை வைத்துக்கொள்ள முடியாத காலத்தில் ஏதோ முதல்ல கிறிஸ்துவர்கள் ஒரு ரெஃபரன்ஸை வைத்து இயேசு என்கின்றதில் ஆரம்பித்தார்கள். தமிழர்கள் மிக மிக தொன்மையானவர்கள். ஆக அப்படியெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸ் அவங்களுக்கு வைக்கிறதுக்கு எந்த காலத்திலும் முடியாது மட்டும் இல்லாமல் பல கடல்கோளுக்கு பின்னால் தொடர்ந்து வந்திருக்கும் முடியாது. ஆகவே அது மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் அவளுக்கு இல்லை. ஆனாலும் அவர்கள் சத்தியமாக நிச்சயமாக விக்ரமாதித்திலிருந்து தான் தொடங்குவதில்லை இந்த தமிழ் மரபு. ஆகவே இது அதோடு வைத்து பார்த்தீர்களால் விக்ரமாதித்தனோடு தொடர்ந்து வைத்திருக்க இது இந்த நிலையில் பார்த்தீர்களானா இப்போ இவர்கள் சொல்வது போல ஐயா சொல்லுகிறாரு கலியுகம். என்ன ரெஃபரன்ஸ்? இப்பொழுது கலியுகத்தில் எப்போ ஆரம்பிச்சு ஏதாவது உங்களுக்கு ஆதாரபூர்வமாக எதாவது இருக்கா? வானியல் ரீதியாக ஏதாவது ஆதாரம் இருக்குல்ல? ஒன்றுமே இல்லை. முதலிலே தமிழர் மரபு என்று சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவில் ஏதாவது ஒரு நமக்கு சான்று கிடைக்கிறதா என்று நாம் பார்த்தோமானால், காரும் மாலையும் முல்லை குறிஞ்சி கூதிர் யாமம் என்மனார் புலவர் என்கின்ற தொல்காப்பிய நூற்பா பொருளதிகாரத்தில் வருது. பொழுது பற்றி நிர்ணயிக்கிற அந்த நூற்பாவுக்கு உரை எழுதுகிறார் நச்சினார்க்கினியர் என்று சொல்லுகிற பரத்வாஜ கோத்திரத்தை சேர்ந்த ஸ்மார்த்த பிராமணர். அவர் எழுதுகிறார், ஆரிய ஸ்மார்த்தர். அவர் எடுத்து அந்த உரை எழுதும்போது என்ன எழுதுகிறாருன்னு சொன்னால், காலத்துக்கு உரிய சூரியனுடைய சிங்க ஓரை முதலாக கொண்டிருக்கிற அந்த மாதத்திலிருந்து அந்த இதில் கற்கடக உரை தன்மதிக்கு உரிய கற்கடக உரை முடியும் துணையும் ஓர் ஆண்டு ஆதலின் என்று அவர் உரை எழுதுகிறார். ஆகவே அப்பொழுதெல்லாம், அதாவது நச்சினார்க்கினியர் காலத்திலே அவர் 14ஆம் நூற்றாண்டு, அந்த காலத்துக்கு முன்னால் இருந்து எப்படி இருந்திருக்கிறது என்று சொன்னால், தமிழுடைய ஆண்டு சித்திரையில் பிறக்கவில்லை என்பதை அந்த உரையை நமக்கு எடுத்து காட்டுகிறது. நெடுநல் வாடையினுடைய காலம் நக்கீரர் இயற்றிய நெடுநல் வாடை கிமு 450 வாக்கில் இயற்றப்பட்டது. சரிங்க, நல்லது. பாண்டியன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு இயற்றப்பட்ட நூல் அது. அதில் ரொம்ப அழகா தமிழனுடைய ஆண்டு பிறப்பு சித்திரையில் மேழ ஓரையில் கதிரவன் நுழைகின்ற அந்த நாளை அடிப்படையில் இல்ல. இப்ப இதுக்கு நான் சொல்லி அவர் என்ன சொல்றாரு சொல்லி முடிச்ச உடனே நான் சொல்றேன். அவர் சொல்லி முடிச்சிட்டோம். நிலை மறுப்பின் ஆடுதலையாக விண்ணூர்பு திரிதரு வீங்கு செல்லல் மஞ்சள். அத அவர் சொல்றாரு. ஏன்னா இது வழக்கமா நான் எதிரிட்ட ஒரு சொல்லி முடியல. கருத்து முடியும். திண்ணிலை மறுப்பின் ஆடுதலையாக ஆட்டை முதலாக கொண்ட அந்த ஆண்டு பிறப்பை முதலாக கொண்ட விண்ணூர்பு திரிதரும் வீங்கு சலல் மண்டிலாம். அப்போ மேழ ஓரையில் கதிரவன் புகுகின்ற நாளை அடிப்படையாக கொண்டு தொடங்கிய ஒரு ஆண்டு கணக்கு கிமு 450. ஓஹோ. இந்த ஆடுதலையாக என்று சொல்லப்படுகிற அந்த ஆடு என்பது மேஷம் என்று சொல்லப்படும். மேடம் என்கின்ற ஆட்டை சொல்லி
அது வந்து விண்ணூர்பு திரிதரு வீங்கு செலல் மண்டிலம் என்று சொல்லுகிற அதை நெடுநல்வாடை உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அந்த வானியல் கருத்துக்களை எல்லாம் ஒரு அரசி படுத்த கட்டிலிருந்து அவர் எடுத்து காட்டுவதைப் போல அழகாக நக்கீரர் எழுதியது என்பதால் நியாயமான ஒரு விஷயம் தான். ஆனால் அதில் எங்கே ஆண்டு வருது, அந்த நேரத்தில் எங்கே ஆண்டு வருது? அவர் என்ன சொல்கிறாரு? வீங்கு செலல் மண்டிலம். அந்த வானத்தை பிரிக்கிற அந்த வகைப்பாடுகளை கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. வான பாகுபாடு அது இடப்பாகுபாடு. இட் இஸ் நாட் டைம் டிவிஷன், இட் இஸ் ஸ்பேஸ் டிவிஷன். விண்ணூர்பு திரிதரு வீங்கு செலல் மண்டிலம். மண்டிலம் ஆடு தலையாக ஆட்டை முதலாக கொஞ்சம் நீங்க பேசின ஐயா சொல்லி முடிக்கும். ஆடு தலையாக நம்ம உறக்க சொல்லி நானும் தான் ஒத்துக்கிறேன். ஆடு தலையாகனா மேஷன் தான், அதுல போய் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அது என்ன சொல்லுது? வீங்கு செலல் மண்டிலம் அது வந்து இட் இஸ் ஸ்பேஸ், இட் இஸ் ரிலேட்டட் டு ஸ்பேஸ். சரிங்க, ஸ்பேஸை பிரிக்கிறான் ஸ்பேஸ் டிவிஷனுக்கும். ஆமாங்க, பின்ன என்ன வேற என்னங்க? வேற என்ன? அந்த இடத்துல எங்கேயாவது சித்திரைன்னு வந்ததுல இல்ல வரல. இருங்க சார், மேஷம்னா சொல்றது கேளுங்க. நீங்களா ஆண்டுன்னு சொல்லிக்கிறீங்க, நான் முழுமையா சொல்றது கேளுங்க. அதுல வந்து என்ன சொல்றாருன்னா, இது வந்து திண்ணிலை மறுப்பின் ஆடு தலையாக விண்ணிலே திரி தருகிற வீங்கு செலல் மண்டிலம் என்று சொல்லப்படுகிற இந்த வானத்தை மொத்தமாக எடுத்து அதை பிரிக்கிறார்கள். பிரிக்கும் போது இது இடப்பாகுபாடு. இந்த இடப்பாகுபாடும் காலப்பாகுபாடும் ஒன்றி வர வேண்டும் என்ற அவசியமே இல்லை என்பதற்கு தொல்காப்பியமே சான்று. இப்ப எப்படின்னா, வைகுறு விடியல் மருதம் ஏற்பாடு அப்படின்னா, மருதம் இதுக்கு உரிய பொழுது அந்த இடத்துல காலை என்பது பொழுது என்று சொல்கிறேன். ஆனால் அப்போ இடப்பாகுபாடு வருகிற போது நான் நிலங்கள் பிரிக்கும் போது மருதத்துலேருந்து ஆரம்பிக்கிறான். இல்லை, என்ன ஆரம்பிக்கிறான்? முல்லை முதலா சொல்லிய குறிஞ்சி அப்படிதான் போறோம். இடப்பாகுபாடு எப்பொழுதுமே வேறாக இருக்கும், காலப்பாகுபாடு வேறாக இருக்கும். ஆகவே அந்த சொல்லப்பட்டது நாட் டைம் டிவிஷன், இட் இஸ் ஸ்பேஸ் டிவிஷன். இடப்பாகுபாடு வேறு, காலப்பாகுபாடு வேறு. ஆகவே அதை வைத்து நீங்கள் சித்திரை தான் என்று நீங்க சொல்வதற்கு இடமே இல்லை. இன்னும் உச்சிகால சூரியன்ல இருந்து ஆரம்பிப்பது அல்ல, கொடிய உச்சி காலத்திலிருந்து ஒரு ஆண்டை தொடங்குவது என்பதே ஜோதிட பிரகாரமே ஒத்துக்க மாட்டாங்க, இயற்கையாக ஒத்துக்க மாட்டாங்க. அறுவடை காலமா வெயில் காலமா வரும். ஐயா மணியரசனை நீங்க ஆடுதலைங்கிறதே வந்து இப்ப அவங்க ஐயா 2 பேருமே ஆடு என்கிற மேஷம்ங்கிறதுக்கு வர்றாங்க. இப்ப தென்னன் மெய்மன் நம்ம தோழர் ஆய்வாளர் ஒரு புது காலண்டர் போட்டிருக்காரு, தமிழர் நாட்காடு போட்டு. அது கதிரவன் வந்து கதிரவன் செலவைத்தான், அது பயணத்தை தான் அது குடிக்கிறத தவிர அது ஒன்றும் மேளத்தை குடிக்கவில்லை என்ற ஒரு புதிய ஆய்வு முறையும் அது இருக்கு. கதிரவனுடைய செலவைத்தான், பயணத்தை தான் அது குறிக்குது. எனவே ஆடு என்ற ஒரு பிராணியோ மேளத்தையோ குடிக்கவில்லை என்ற ஒரு புதிய கருத்தும் இருக்கிறது. சித்திரை வெயிலை போல நமது அரங்கமும் இப்பொழுது பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தை பிறப்பு தான் சித்திரை அல்ல என்று இந்த அறிஞர்களும், இல்லை சித்திரை தான் என்று மதிப்புக்குரிய பேராசிரியரும் அம்மா அவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு விடயத்திற்கு பின்பும் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரமும் இருக்கிறது. சொல்லப்போனால் தையிலே விவசாயிகளுடைய அந்த தை திங்கள் பெருநாள் இருக்கிறது. அதே போல சித்திரையிலும் அந்த பொருளாதாரம் இருக்கிறது. நமது நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவெளியும் இருக்கிறது. ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு உறவு பாலம் நமது நிகழ்ச்சியில் ஒரு மிக சிறிய விளம்பர இடைவெளி. முன்னோர்கள் எல்லாருமே சித்திரை 1 தான் தமிழ் புத்தாண்டா கொண்டாடிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக நடுவில் வந்தவங்க மாத்துறாங்க தை 1ன்னு. நாங்கள் காலகாலமாக வந்து சித்திரை மாதம் தான் வந்து தமிழ் புத்தாண்டு கொண்டாடிட்டு இருக்கோம். அதனால் எங்களை பொறுத்தளவுக்கு சித்திரை 1 தான் திருவிழா. சித்திரை திருநாள் வந்து தமிழர்களுக்கான முக்கியமான திருநாளே அதுதான். தை வந்து பொங்கலுக்கு தான் விசேஷமான நாள். உலகெங்கிலும் வாழக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் மே 17 இயக்கத்தின் சார்பாக சித்திரை திருநாள் வாழ்த்துக்களை தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். சித்திரை திருநாளை உலகம் முழுவதும் வாழுகின்ற தமிழர்கள் மகிழ்வோடு கொண்டாடி அடுத்த சித்திரை திருநாள் மலர்வதற்குள் தமிழர்களுக்கென்று ஒரு நாடு அமைப்போம் என்று சூழலிப்போம். சித்திரை திருநாள் வாழ்த்துக்களை ஐபிசி தமிழின் ஊடாக எமது புலம்பெயர்ந்து வாழுகின்ற அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம் மீண்டும் வரவேற்கிறோம். நமது நிகழ்ச்சியில் இன்று எது தமிழ் புத்தாண்டு, சித்திரை பிறப்பா தை பிறப்பா என்று விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். பேராசிரியர் ஜக்குப்பையம்மையர் அவர்களே, நீங்க சொல்லுங்க, இந்த சித்திரை புத்தாண்டோ தை திருநாளோ எதுவாக இருந்தாலும்
இளைய தலைமுறையை பொறுத்தவரைக்கும் அப்பா லீவ் விட்டாச்சுடா, வீட்டில் உட்காந்து டிவி பார்க்கலாம் அல்லது வெளியில போகலாம், ஷாப்பிங் பண்ணலாம் என்ற ஒரு சிந்தனை ஓட்டம் தான் இருக்கிறது. அவர்களுக்கு நமது கருத்துக்கள் சென்று சேர வேண்டும் என்பதுதான் நமது நிகழ்ச்சியின் நோக்கம். நீங்க சொல்லுங்க, இந்த சித்திரை 1 என்பது அறவே அல்ல என்பது அவர்களுடைய ஆணித்தரமான வாதமாக இருக்கிறது. ஐயா மணியரசன் வந்து இந்த 60 ஆண்டு பிறப்பு 60 ஆண்டு சொன்னாரு. ஆமாங்க, இது வந்து நமக்கு ஒத்து வராத விஷயம் அப்படின்னு. நாம வந்து 2 விதமான ஆண்டு முறையை பின்பற்றி இருக்கோம். ஒன்று வியாழன் சூரியனை சுற்றி வரக்கூடிய ஆண்டு முறை, அதுதான் இந்த 60 ஆண்டு முறை கணக்கு. அந்த 60 ஆண்டு வந்து அந்த பெயர் வந்து பாலிமொழி சொற்கள். அது நாம வந்து அது சமஸ்கிருத சொற்கள் என்று பிறட உணர்ந்து கொண்டோம். அதாவது அதை சொல்றதும் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சமஸ்கிருதம் இல்லைன்றாங்க அவங்க. அது பாலிமொழி சொற்கள். இன்னொன்று தமிழர்கள் மிக தொன்மை, அரியா சொன்னாரு, நமக்கு வந்து எந்த ஆதாரமும் இல்லையே அப்படின்னு சொல்ற. மிக தொன்மையாக நாம் கொண்டாடி கொண்டு வரக்கூடிய ஒன்று, இன்று நேற்றல்ல, இல்ல 50-100 அல்ல, இது வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்து நம்ம கொண்டாடிட்டு இத சித்திரை திருவிழாவை கொண்டாடுறோம், அப்படியே கொண்டாடலாம். நான் புத்தாண்டா கொண்டாடுவது. அது புத்தாண்டு என்பது நம்முடைய முன்னோர்கள் பரம்பரையா கொண்டாடிட்டு வர்றாங்க, இன்னைக்கு நேத்துக்கு இல்ல. இப்ப ஒண்ணு வேண்டாம், ஒலிக்கிற முறைனா கூட ரோஜா பூன்னு சொன்னாலும் மக்கள் வந்து ரோசா பூன்னு தான் சொல்லுவாங்க இயல்பாக. படிக்கலன்னு வைங்க, அது மக்கள் அவங்க மொழிக்கு வெகுஜன மக்கள் வந்து கொண்டாடி கொண்டிருப்பாங்க. இன்றைக்கு நம்ம இந்துன்னு சொல்லலாம், வேற எதுவும் சொல்லலாம், ஆனால் இது இந்துக்களினுடையதுன்னு கிடையாது. இது நம்முடைய தமிழ் மரபுல வரக்கூடியது. அதனால நம்ம அவ்வளவு எளிதாக நமக்கு வந்து பொங்கல் வருது, அது வந்து சூரியனை வழி அனுப்பக்கூடிய முறையில வருது. போகி என்பது சூரியனை வழி அனுப்புவது, தென் திசையிலிருந்து வட திசைக்கு போவதுதான் அது. அதனால போக்கி விடுகின்றோம் அதை நாம. அப்போ அதே மாதிரி இப்போ திருவள்ளுவர் ஆண்டு என்று நாம தமிழ் மறுமலர்ச்சிக்காக வைத்தாலும் கூட இன்றைக்கு நாம் தமிழர்கள் மிக விழிப்பாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய இலக்கியங்களை பின்னுக்கு தள்ளும் போது திருவள்ளுவனுடைய காலம் என்று நாம் வரையறுத்தோம் என்று சொன்னால், திருவள்ளுவரினுடைய காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி போயிடுது. இல்ல காலம் நீங்க சொல்றது அப்படி எடுத்துக்கிறோம். இன்னொன்னு நம்ம முன்வைக்கணும், அதாவது இந்த சித்திரை புத்தாண்டுன்னு நம்ம கொண்டாடுற இந்த இதே மாதிரி சிங்களவர்களும் அதை வந்து அவருது என்ற பெயரில் இதை புத்தாண்டாக கொண்டாடுகிறார்கள். அவர்களும் நீங்க சொல்ற இதே காரண காரியங்களும் விடுமுறை விடுற. ஆக தமிழர்களாக அரசு கொண்டாடு, ஒரு பௌத்த தேசம் ஒரு சிங்கள பெரினவாத தேசம் கொண்டாடக்கூடிய அதே பண்டிகை நம்மளும் கொண்டாடணும்னு ஒரு கேள்வி வருது. தமிழ் தேசியம் இந்த கேள்வியை கேட்குது. இந்த கேள்விக்கு ஐயா பதில் சொல்லுவாங்க, சொல்லுங்க. ஒரு ஆண்டு முறையை இப்போ வந்து கிறிஸ்தவ ஆண்டு முறையை உலகம் பூரா கொண்டாடுறதுனால எல்லாருமே இயேசுவை பின்பற்றிட்டாங்கன்னு சொல்லிட முடியாது. இப்போ சிந்துவெளி மக்கள் வியாழனை அடிப்படையாக கொண்ட ஒரு ஆண்டு கணக்கை பின்பற்றி இருந்திருக்கிறாங்க. இப்போ சிந்துவெளியினுடைய அடையாள கூறுகள் அவ்வளவும் தொல்காப்பியத்தோட பொருந்தி வர்றதை அண்மை கால ஆய்வுகள் எல்லாம் வந்து உறுதிப்படுத்தியிருக்கு. இப்போ அது தமிழர் நாகரிகங்கிறத அஸ்கபர்பலா முதலான அறிஞர்கள் இன்னைக்கு உறுதிப்படுத்திட்டாங்க. அதனால இப்போ ஆரியர் வருகைக்கு முற்பட்ட ஒரு நாகரிகம் இந்தியா முழுமையிலும் தமிழர்கள் வாழ்ந்த ஒரு நிலப்பரப்பாக இருந்த பொழுது ஒரு இடத்துல பின்பற்றி வந்த ஒரு ஆண்டு முறை வியாழனை அடிப்படையாக கொண்டது. அதனுடைய எச்சம் தான் இன்னைக்கு மகாமகம். அப்ப சித்திரை என்பது ஆரிய திணிப்பு அல்லன்னு. ஆரிய திணிப்பு அல்ல. ஐயா தொடர்ந்து பேசும். புத்தரின் மௌனத்தை போலவே நீண்ட நேரமாக நமது ஐயா மௌனமா இருக்காங்க. ஐயா உங்களுடைய தரப்பு நீங்க சொல்லுங்க. இப்ப அம்மா ஐயா எல்லாம் சொல்றாங்க பாலி மொழின்னு. பாலி மொழியும் தமிழ் மொழி அல்லாத ஒரு ஆரிய மொழி குடும்பத்தை சேர்ந்ததுதான் அது. சமணம், பௌத்தம் இது எல்லாமே வந்து முற்போக்கு மதங்கள், ஆனா ஆரிய மதங்கள் தான். வந்து அவர்கள் ஆரியத்துக்கு தான் முதன்மை கொடுப்பாங்க. ஓஹோ, சமணம் ஆரியத்துக்கு ஒரு ஆரியம் தான். பௌத்தம் வந்தாலும் அப்படிதான். சரி, ஆனா முற்போக்கான மதங்கள். அது எல்லா இனத்திலையும் முற்போக்கள் தோன்றது போல அங்கேயும் தோன்றி இருக்கு. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. தமிழை அவர்கள் வந்து பின்னுக்கு தள்ளக்கூடியவர்கள். வாலி மொழி பேசியவர்களும் சரி, பிராகிருதம் சமஸ்கிருதத்தை கொண்டு வந்தவங்களும் சரி, தமிழை பின்னுக்கு தள்ளக்கூடியவர்கள். அதனால அது தமிழ் இல்லை என்பவர் சொன்னா, பாலி மொழி இருந்தாலும் நமக்கு தமிழுக்கு அயல் மொழி தான். அது போட்டோம். நமக்கு வந்து இப்போ திருவள்ளுவர் காலம் வந்து பின்னுக்கு தள்ளப்படுது, ரொம்ப முன்னாடி கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வு சரியாக வந்து அறிஞர்கள் முடிவு பண்ணாக்க அது மாதிரி வச்சுட்டு போகிறோம். இப்போ வந்து 2047ங்கிறோம், அது 2300 சொச்சம் வைக்கணும்னா வச்சுட்டு போகிறோம். பொங்கல் என்பது அது அதோட மாற்று கருத்து இல்லையே நமக்கு. சரி, உங்களுக்கு எங்களுக்கு அதில் மாற்று கருத்து கிடையாது. காலத்தை நீ எல்லாரும் அறிஞர்கள் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதை வச்சுட்டு போடுறோம். பொங்கல் என்பது நமக்கு வந்து உழவர் திருநாளாகவும், மற்ற நாடுகளில் நாடுகளில் அசாமில் கூட இருக்குங்கிறாங்க அறுவடை திருவிழா. ஆனால் நமக்கு வந்து 3-4 நாள் விழாக்கள் அது கால்நடைக்கு விழாவாகும்.
அறுவடைக்காகவும் மக்கள் விழாவாகவும் வந்து விட்டது. அதனால தான் நம்ம அறிஞர் பெருமக்கள், மறைமலடிகளார் போன்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பொங்கலை ஒட்டி திருவள்ளுவர் நாளை வச்சுக்குவோம். அரசாங்கமும் திருவள்ளுவர் நாள் என்று தான் சொல்லுது. இந்த அம்மையார் வந்து ஜெயலலிதா வந்து இவங்களுக்கு வந்து கலைஞர் வச்சார் என்பதற்காக மட்டுமல்ல, தமிழர்களுடைய அடையாளங்களை அழிப்பதற்கு முதலாவுக்கு. இப்ப அரசியலை பத்தி பேசும்போது இன்னொரு விஷயமும் சொல்லி ஆகணும். ஒரு ஆட்சியாளர்கள் ஒரு 5 ஆண்டு காலம் ஒரு முதல்வர் இருக்கிற பொழுது அவர் ஒரு நாளை வந்து புத்தாண்டுன்னு சொல்றாரு. அடுத்து புதிதா வர்றவங்க அறவே அல்ல. நான் தான் சொல்றேன், அவர் இஷ்டத்துக்கு கலைஞர் வைக்கல. 1921ஆம் ஆண்டு தமிழ் அறிஞர் ஒரு 400-500 தமிழ் அறிஞர்களை கூட்டி அடிகளார் மறைமலடிகள் தலைமையில விவாதிச்சு அது வந்து டிஃபேக்டோன்னு சொல்லுவோம்ல, டி ஜூர் இல்லை என்றாலும் தமிழ் உணர்வாளர்களால் அங்கீகரிக்கப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வந்ததை 71ல ஒரு கடைபிடிக்கிறார் கலைஞர் ஆட்சியில. ஆமா, ஆனா பொதுமக்கள் அதுல இருந்து சொல்லுங்க. இதுல வந்து மிக முக்கியமான என்ன, இதுக்கு அரசியல் கலக்கிறது என்பது மிக மோசமான ஒரு முன்வை எடுத்துட்டாங்க. இது கலைஞர் என்று நீங்க ஏன் அடையாளப்படுத்துறீங்க? அதை எப்படி சொல்ல முடியும்? அது வந்து அதாவது அவர் காலத்தை கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்தார் 1921 அவங்க கூடிய போது, பச்சையப்பன் கல்லூரியில் கூடிய போது இந்த இவங்களாம் யாராவது டிஎம்கேல சேர்ந்தவனா இல்லை டிகேல சேர்ந்தவன் எல்லாம் பூவை கல்யாண சுந்தரனார் திருவாசகத்துக்கு முழுக்க உரை எழுதியவர். இப்போ இவர் நாவலர் சோமசுந்தர பாரதியார் எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு தமிழறிஞர். இப்போ அது மறைமலடிகள் இருந்த ஒரே காலத்துல நீங்க எதிர்க்கிறீங்கன்னா அது வந்து நம்மளால இது பண்ண முடியல. சொல்றேன், மறைமலடிகளை சொல்றதுனாலே இவங்க எதிர்க்கிறாங்க. நான் சொன்ன ஒரு மிக முக்கியமானது, அம்மையார் அடிக்கடி தொன்மையானது என்று சொல்லுறாங்க. இப்போ நம்ம ஆய்வுக்குரிய தான் பேசிட்டு, இப்போ நான் அவங்க சொல்ற கருத்துக்கு நம்ம சொல்ற கருத்துக்கு நம்ம ஆய்வுக்குரியதுல பார்த்தோம்னா கூட இது தொன்மையாக இல்லை என்பதற்கு நான் தொல்காப்பிய உரையில 16ஆம் நூற்றாண்டுல நடைமுறையில ஆவணியிலிருந்து தான் தொடங்கியதுன்னு ஒரு இது வந்து நச்சினாக்கினர் எழுதியிருக்காரு. அதை சொன்ன பதிலே வரலையே. இல்லை, அதாவது சொல்லிடுறேன் நான். இப்போ நமக்கு வந்து இப்போ அகாடமிக் இயர்னு சொல்கிறோம், கல்வி ஆண்டுன்னு சொல்கிறோம், ஃபைனான்ஸ் இயர்னு சொல்லி அது மார்ச் மாதத்துலேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு சொல்கிறோம். தொல்காப்பியர் காலத்தில் இப்படி ஒரு ஆண்டு பிறப்பு இருந்ததாக, ஆண்டு முறை இருந்ததாக உலக வரலாற்று ஆண்டுகளினுடைய தொடக்கம் வரலாறு பற்றியதில் ஒரு இடத்துல கூட வரல. நச்சினார்க்கினியர் சொல்கிறாருங்கிறதுனால நம்ம இதை எடுத்துக்கிட்டோம்னா அவர் சொல்கிற எல்லாத்தையுமே ஏற்றுக்கிற வேண்டி வரும். இப்போ நாம் சொல்கிறது இப்போ ஆங்கில சொல் இயர் அப்படின்றோம், ஆண்டை குறிக்கக்கூடிய ஆங்கில சொல். ஆண்டை குறிக்கக்கூடிய சொற்கள்னு பார்த்தோம்னா ஆண்டு, வருடம், வருஷம்னு சான்ஸ்கிரிட்ல சொல்றோம், வருடம்னு மாத்திரம். அப்புறம் ஆங்கிலத்தில் வந்து இயர்னு சொல்றோம். இந்த 3 சொற்களுமே ஆடு என்ற சொல்லில் இருந்து பிறந்தவை. தமிழில் வருடை அப்படின்னா ஆடு, இந்த வருடை அப்படிங்கறதான் வருஷம்னு ஆயிடுது. அதே போல ஆடு யாடுன்னு ஆகும், யார் இயர், இதெல்லாம் அறிஞர்கள் எடுத்து காட்டி கொடுத்துருக்குறாங்க. அதனால இப்ப ஏன் ஆடுன்னு வந்தது? ஆடு தலையிட்ட விண்ணுறுப்பு தெரிதரு வீங்க திண்ணிலை மறுப்பின் ஆடுதலையாக, அதுல இருந்து தான் அந்த இயர்ங்கிறது வருது. அதே போல ஆடு அப்படிங்கிற சொல்லினுடைய சுருக்கம் அதுல இருந்து தான் ஆனல்ஸ் வருது. இதெல்லாம் அறிஞர்கள் எடுத்து காட்டியிருக்கிறாங்க. அதனால உலகம் பூராவில் இருக்கக்கூடிய இயர்னாலும் வந்து ஆனல்ஸ்னாலும் வருஷம்னாலும் வருடைங்கிற தமிழ் சொல்லிலிருந்து வருடை என்ற தமிழ் சொல்லுங்க. இப்ப வருடை என்பது தமிழ் சொல்லில் இருந்துன்னு சொல்றாரு. இவரே முன்னால் என்ன சொல்றாருன்னா வருஷம் என்பதை தான் நம்ம வருடம் ஆக்கணும். தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது. வருஷம் என்ற சொல், வருடைங்கிற சொல்ல வருடம்னு நான் சொல்லிட்டு வருஷம்ங்கிறதான் வருடம்னு சொன்னேன். வருஷம் என்கின்ற வருஷம்ங்கிறத வருடம் சொல்லுதானே. கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க. வருஷம் என்பது வடமொழி சொல்லா தமிழ் சொல்ல? வடமொழி சொல்லு, வடமொழி சொல். இப்ப வருடம் என்பது வருஷம் என்பது வருடம் என்பது அந்த இது மொழியாக்கம் பண்ணுவது, தமிழ மொழியாக்கம் பண்றதுக்காக பண்ணீங்களா? இல்ல வருடம் என்பது தமிழிலேயே ஏற்கனவே அப்படின்றது உங்களால ஏதாவது காட்ட முடியுமா? வருடம் என்பது திசை திருப்பக்கூடாது. நீங்க சொல்ல கேக்குறீங்க. வருடம் என்பது தமிழ் சொல் என்பது பதில நான் வாங்கி தரேன். வருடை என்ற தமிழ் சொல்லிலிருந்து பிறந்தது வருஷம். வருடத்தை நாம் வருடம் என்று
அது யூகங்க. யூகம் இல்லைங்க. காட்டின் ஆதாரத்தை என்னத்தை காட்டுறது? வருடைங்கிறதுல இருந்து வருஷம் ஆதாரத்தை காட்டுங்க. வருடம் என்கின்ற சொல்லினால நம்ம சொல்லல ஆண்டுதான் சொல்லிட்டு வரோம். வருஷம் சொல்றது இல்லையா? இலக்கியத்துல காட்டுங்க. நம்ம சொல்றது இல்ல. இலக்கியத்துல காட்டுங்க. தமிழ் மரபு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க நம்ம சொல்றது இல்ல. நான் சொல்றது என்ன சொல்றேன்னா இலக்கியத்துல இருக்கா? ஐயா ஒரு ஆட்டை குறிப்பதற்கு ஐயா தயவு செய்து கோபப்படாதீங்க. இல்ல உங்க கேள்வி கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கய்யா. நீங்க ஏதோ சொல்றதுக்கு நான் போய் பார்க்கணும். அது முறை. நீங்க காரணத்தோட காட்டுங்க. அது அவருடைய யூகம். ஆதாரத்தை காட்டுனாக்கா காட்டுறேன். அனல் பறக்கும் ஆற்றல் மிகு விவாதத்தால் தமிழ் அறிஞர்கள் மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை, மிகப்பெரிய ஒரு கோட்பாடுகளை எல்லாம் நமக்கு முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூடான விவாதம் விளம்பர இடைவெளியை தொடர்ந்து தொடரும். இந்த சித்திரை என்பது நம்முடைய தமிழ் மாதங்களில் இயல்பான ஒரு மாதமே தவிர அது ஒரு சிறப்புக்குரிய தமிழர்களுடைய திருநாளாக நாம் பார்க்கவில்லை. ஆண்டுதோறும் சித்திரை திருநாள் என்று உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்திலே பெரும்பாலானோர் தமிழ் புத்தாண்டு அல்ல என்ற கருத்தை உடையவர்களாக இருக்கின்றோம். ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம் விவாத நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். எது நமது புத்தாண்டு? தமிழ் புத்தாண்டு என்பது எது? சித்திரை ஒன்றா, தை ஒன்றா? ஐயா மணியரசன் ஐயா, நீங்க சொல்லுங்க. இந்த தை என்பது விவசாய பெருமக்கள் ஒரு மிகப்பெரிய விழாவா கொண்டாடுறாங்க. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப அவர்களினுடைய ஒரு மிகப்பெரிய நாளையே தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகிற பொழுது ஒரு கூடுதல் பலம் அவங்க அந்த நாளின் மீது நம்ம வைக்கிறோம். ஆனா இன்னொரு தரப்புல பார்க்கும் பொழுது இது பின்னாடி ஒரு பெரிய பொருளாதாரம் இருக்கு. எந்த தலைவர்கள்லாம் அல்லது எந்த திராவிட சிந்தனையாளர்கள்லாம் தை ஒன்றுதான் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்றாங்களோ அவர்களுக்கு அணுக்கமான இணக்கமான பல ஊடகங்கள் சித்திரை புத்தாண்டையும் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க. சித்திரை புத்தாண்டு என்பது அந்த கொண்டாட்டம் என்பது அதனுடைய தன்மையிலிருந்து சிறிதும் குறையாது கொன்றாத போது எப்படி தை ஒன்றை மக்கள், வெகுஜன மக்கள் புத்தாண்டாக எடுத்துக்க முடியும்? உங்களுடைய தரப்பாதத்தை நீங்க முன்வைங்க. தை ஒன்று என்பதும் ஒரு வானியல் அடிப்படையை கொண்டது தான். சரி, கதிரவன், நான் முதலே சொன்னேன், கதிரவனுடைய சூரியனுடைய வடபுல செலவு தென்புல செலவு என்பது பயணம் என்பதை வச்சு தான் அதை செய்கிறாங்க. இப்போ நம்ம தை 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா இந்த தென்கிழக்கு மூலையில் சூரியன் இருக்கும். ஆமாம், அதுலேருந்து வடக்கு நோக்கி போகுது 6 மாதம். அங்கேருந்து திரும்பி 6 மாதம் வந்து அந்த இடத்துக்கு வந்துடும். இதுதான் ஓராண்டு இந்த வானியல் என்பது. சரிங்க. எனவே அந்த வானியலை வைத்து தான் முன்னோர்கள் அதை வைத்திருக்கிறார்கள். சித்திரை என்பதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க இப்போ ஐயாலாம் பல இலக்கியங்களை வச்சு பேசுகிறாங்க. அவங்க பேசட்டும், நல்லது தான் அது. பிற்காலத்தில் அதுவும் இந்த விஜயநகர மன்னர்கள், விஜயநகர தளபதிகள் ஆட்சி காலத்தில் அந்த சமற்கிருதங்களும் பார்ப்பனிய கோட்பாடுகளும் ஆன்மீகத்திலையும் அறிவி எல்லாத்துலேயும் கொண்டு வந்து புகுத்தி நம்ம தமிழர் அடையாளங்களை அழித்த மிகப்பெரிய காலம், தீங்கான காலம் என்பது விஜயநகர மன்னர்கள் தளபதிகளுடைய நாயக்க மன்னர்கள் ஆட்சி காலம்தான். அதில் தான் இந்த புது புது விழாக்கள்லாம் வந்துச்சு. நம்ம பழைய விழாக்கள்லாம் போய் புது புது விழாக்கள், அதில் சாகாத ஒரு விழாவாக இருக்கிறது தான் நம்ம தை பொங்கல் விழா. இப்போ சித்திரை புத்தாண்டு என்பது விஜய மன்னர்களினுடைய வருகைக்கு பிறகுதான் கொண்டாட ஆரம்பிக்கிறோம். நடைமுறையில் இருப்பது வேறு. இப்போ இயேசு நடைமுறையில் இருக்கு, கொண்டாடுதல் நடைமுறையில் இருப்பது. சரி ஐயா சொல்லுங்க. பெருசா பண்றது இந்த மாதிரி விழாக்கள் சான்ஸ்கிரிட்டைசேஷன்ங்கிறது வந்து அதிகமானது அந்த காலத்துல தான் எல்லாம். அதனால அதுக்கு ஒரு மிகை முக்கியத்துவம் கொடுத்து அது பண்ணிட்டாங்க. ஆனாலும் நம்ம பொங்கல் விழா என்பது அது அழியாம அது பாதுகாத்து வந்து. சரிங்க. அதோடு இணைந்து வானியலும் இருப்பதனால, நம்மளுடைய தமிழ் அறிஞர்களும் சொல்லியிருக்கிறதுனால, அரசாங்கமும் அதை ஏற்றுக்கொண்டு ஒரு ஆணை சட்டமும் போட்டிருக்கிறதுனால 21லேருந்து மெல்ல மெல்ல கடைபிடிச்சு வந்த ஒரு நிகழ்வாக இருக்கிறதுனால இதை செய்வோம். இந்த தமிழ் புத்தாண்டு என்பது நமக்கு தனித்துவ அடையாளம் தேவை. அது நம்மளுடையதாக இருந்தாலும், ஐயா நெடுஞ்செழி சொல்வது போல நம்முடைய ஆண்டு தான் என்று இருந்தாலும் கூட நம்ம அதை இழந்துட்டோம். அப்படியே வச்சுக்குவோம். அயல் அடையாளத்துக்குள்ள போய் மாட்டிருச்சு. நான் சொல்லிடுறேன், அயலார் அதிகாரத்துல அதுக்காக நமக்கான ஒன்றை உருவாக்கி இருக்காங்க. நம்மளை நிர்கதியா விடல நம்ம முன்னோர்கள், நம்ம தமிழறிஞர்கள். அவங்களும் சில வரலாற்று காரணங்களை வச்சு தமிழ் புத்தாண்டு தையிலிருந்து தொடங்குவோம் என்று உருவாக்கி இருக்கிறாங்க. அதை நம்ம பற்றி நிற்கிறோம், இல்லாம இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அதை நம்ம கடைபிடிக்கிறோம். அது மாதிரி நாட்குறிப்பேடு வந்திருக்கு. இப்ப
நாங்கள்லாம் இந்த பாருங்க பல நாட்குறிப்படி நம்ம மட்டும் இல்லை, பல பேர் இதை செய்கிறாங்க, எவ்வளவோ வந்துட்டு இருக்கு. அதனால அதை கடைபிடிச்சு அதை கொண்டு வருவோம். சித்திரை என்பதை ஒரு சித்திரை விழாவாக, கோடை விழாவாக மக்கள் கொண்டாடட்டும். அடுத்தது ஒன்றிலிருந்து ஒன்று மாறும்பொழுது ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல ரெண்டும் தான் இருக்கும். அது இயல்பது. இப்போ நம்ம தை புத்தாண்டுன்னு வச்சுக்கிட்டு வரும்போது சித்திரை புத்தாண்டும் கடைபிடிக்கப்படும். அது குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கும். வலிந்து தடை செய்ய வேண்டியதில்லை, தடை உத்தரவு போட வேண்டிய அவசியம் கிடையாது. அது டிரான்சிஷன் பீரியட், ஒன்றிலிருந்து ஒன்று மாறுவதற்கான இடைக்காலத்தில் ரெண்டும் கலந்துதான் வரும். என்னன்னா அந்த கொண்டாட்டம் என்பது மிகையாகவும், தை புத்தாண்டு என்பது மிக ஒரு சிலர் வந்து ஒரு மைனாரிட்டியா தான். தை புத்தாண்டு என்பது தை புத்தாண்டு என்று இருக்கிறதோ இல்லையோ, தை பொங்கல் விழா, தை பொங்கலை பெரும்பான்மையா சித்திரையை விட பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டுல நகரங்கள்ல பட்டி தொட்டி எல்லாம் கடைபிடிக்கப்படுகிறது. விளையாட்டு போட்டிகள், பேச்சு போட்டிகள், பாட்டு போட்டிகள், தமிழர் விழா என்பதாக இருக்கிறது. நீங்க இப்ப கேரளாவில் எடுத்தா மலையாளிகளுக்குன்னு ஒரு ஓணம் விழாவை எல்லாரும் கொண்டாடுறாங்க, விஷு தெலுங்கர் கொண்டாடுறாங்க. தமிழர்களுக்கு அப்படி உள்ள ஒரு விழா பொங்கல் விழா தான். அதுல முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள், இந்துக்கள், சைவர்கள், வைணவர்கள் இந்த வேறுபாடு இல்லாம எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு இன விழாவாக இருக்கு. அதோடு நம்ம திருவள்ளுவரை சேர்த்து திருவள்ளுவர் புத்தாண்டு என்று வைத்து ஆரியத்திலிருந்து தமிழர்களை, தமிழ் பண்பாட்டை மீட்க எடுத்த ஒரு நல்ல முயற்சியை நாம் ஏற்றுக்கொண்டால் என்னன்னு அவர் கேட்கிறாரு. தமிழர் வாழ்வில் தைக்கு சிறப்பு இருக்கிறதுங்கிறத நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா அது வானியல் கதிரவனுடைய இயக்கத்தோடு தொடர்புடையது. ஆமா. அதனால தமிழரினுடைய அறிவு மரபுல தை முதல் நாளுக்கு ஒரு மரியாதை உண்டு. அதே போல தமிழர் அறிவு மரபுல ஆண்டு பிறப்புக்குன்னு ஒரு மரியாதை உண்டு. நீங்க அதை பார்த்தீங்கன்னா அந்த ஜனவரி 14 சாதாரண ஆண்டுல ஜனவரி 14 வரக்கூடிய பொங்கல் லீப் இயர்ல 15ஆம் தேதி வரும். ஏன்னா அந்த அது வந்து ஏன் அப்படி இணைஞ்சு வருதுன்னா, நம்முடைய அந்த கலியுகத்தை பார்த்துட்டு தான் அந்த கிரிகேரியன் பாதிரியார் அதற்கு பேரலா இந்த ஆண்டு முறையை வச்சிருக்காரு. அதாவது ஐயா சொல்றதை நான் வேறு விதமா சொல்றேன். ஐயா, நாம ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கொண்டாடி கொண்டிருந்த ஒரு தினத்தை அதன் பின்பு வரக்கூடிய சமணர்களோ அல்லது ஆரியத்திலிருந்து வேறுவிட்டு வளர்ந்த பல இயக்கங்களோ அல்லது பல அறநெறியோ அதை வந்து வேறு எடுத்தாண்டு இருக்கலாம். இது தை ஒன்று கொண்டாடுவதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தைக்குண்டான மதிப்பு மரியாதையும் அந்த காதலையும் அவர் அப்படியே தான் வச்சிருக்காரு. அவங்க தரப்பு சொல்வது என்னன்னா, அதே போல சித்திரைக்கான வரலாறும் தொன்மையானது என்று அவர் சொல்றாரு. இந்த கருத்துல நான் மாறுபடுவேன். சித்திரைக்கான மதிப்பு மரியாதை தொன்மையானது என்பதில் எனக்கு கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் முக்கியம் ஆண்டு எப்போ தொடங்குறது தானே விவாதம். ஆமாம், அந்த விவாதத்துக்குள்ளே தான் நாம் வரோம். இப்போ மிக முக்கியமானது என்னென்னா, இது வரைக்கும் யாருமே தமிழர் திருநாள்ட்டு சித்திரையை சொன்னதில்லை. தமிழர் திருநாள்னா இதுதான், பொங்கல் தான். ஏன்னா இதுதான் அவனுடைய ஆண்டு பிறப்பு. ஆகவே தமிழர் திருநாள் இது வரைக்கும் யாருமே சொல்லலை. இன்னும் அவர் பேசின போது முழுமையான இடம் கொடுத்தது போல எனக்கு விடுங்க. சொல்லுங்க. இப்ப வந்து தமிழர் திருநாள் இது வரைக்கும் இப்ப இந்த சித்திரை யாராலையும் சொல்ல முடியல இது வரைக்கும். ஆகவே தமிழர் திருநாள்னா அது இதனோடு தான் தொடர்புடையது. அதுக்கு அடுத்ததாக நீங்க சொன்னது போல அவனுடைய வாழ்வு எப்ப சிறக்கிறதோ அவன் அந்த நேரத்தில் தான் அவனுடைய மகிழ்ச்சி எங்க துளும்புகிறதோ, களி துளும்பு அவன் எப்படி ஆரம்பிக்கிறானோ அதை பொருளாதார ரீதியாகவும் அவனுக்கு அதுதான் வசதியாக இருக்கிறது. அதே சமயத்தில் தான் சூரியன் பலர் புகழ் ஞாயிறுன்றார். சூரியனுடைய வரவு தான் எல்லாரும் புகழ்கிறார்கள் என்பது திருமுருகாற்றுப்படையிலும் பார்க்குறோம், பல இடத்துல சொல்லலாம். ஆகவே பலர் புகழ் ஞாயிறாக இருக்கிற இதில் அவன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய வாழ்வும் அங்குதான் சிறக்குதுன்னு சொன்னான். இதை வச்சா தை பிறந்தால் வழி பிறக்கும்னா, சித்திரை பிறந்தால் வழி பிறக்கும் இது வரைக்கும் யாருமே சொன்னதில்லை. ஆகவே தமிழர் திருநாள் இன்னொரு விஷயம் கூட சொல்லிடுறேன். என்ன தெரியல, பஞ்சாங்கத்தை எடுத்திங்கன்னா எல்லாத்தையும் போடுறாங்க. சித்திரை போய் முதல்ல வச்சு இப்போ போட்டுட்ருக்கான். ஆனால் அதிலே பார்த்தீங்கன்னா மகர சங்கராந்தி பலன்னு ஒன்று போடுவான். அந்த அதெல்லாம் வடமொழி சொல்ல போட்டு அது பொங்கல். தை முதல் நாளுடைய பலன் ஏன் போடுற? என்ன சொல்றேன், இந்த சித்திரை பிறந்ததுக்கான ஆண்டு பலனை முதல்ல அதுக்கு ராஜா யாரு, மந்திரி யாரு, இவன் யாரு, பிரசியாதிபதி யாரு, இவன் யாருன்னு வரிசையா போடுற மாதிரியே மகர சங்கராந்தியை போடும்போது அதே எடுத்து எழுதுறான். என்னன்னா அது இவர் யார், ராஜா யார், இவன் யாரு, அவன் யாருன்னு போடுறான். அதே மாதிரி இந்த ஆண்டு பலனையும் இதில் கொடுக்குறான். அப்படின்னா என்னன்னா, ஒரு காலத்தில் நம்முடைய தமிழ் மரபுப்படி இந்த தை முதல் நாளாக இருந்ததுக்காக இந்த ஆண்டு பலனை இன்னும் அவனால் மறக்க முடியல. அயல் சக்திகளால சித்திரை உள்ள நுழைஞ்சதுனால அதை முதல்ல போட்டாலும் அதை அவனால் எடுக்க முடியல. இன்னைக்கும் பஞ்சாபத்தில் அது இருக்கு. அதுவே அதுக்கு சான்று. ஐயா உங்களுடைய அதாவது சித்திரை கல்யாணம் செல்ல கல்யாணம்னு ஒரு பழமொழியே உண்டு. சரிங்க. தை பிறந்தால் வழி பிறக்குங்கிறது தமிழனுடைய பருவகாலம், பருவமழை பெய்யக்கூடிய நாடுகளில் ஆடி அந்த விதைக்கிற காலமும் அறுவடை காலமும் ரொம்ப முக்கியமானது.
அது மாதிரி தமிழர்களுடைய டிராபிக்கல் கண்ட்ரி இது, பருவமழைக்கு உட்பட்ட ஒரு பகுதி. இங்க ஆடியில விதைச்சோம்னா தையில் அறுவடை ஆகும். அறுவடை திருநாளும் உலகம் பூராவும் கொண்டாடப்படக்கூடிய திருநாள். ஜப்பான்ல இருக்குது, ஐரோப்பிய நாடுகள்ல இருக்குது. அப்படி கொண்டாடப்பட்ட ஒரு நாள்ல தான் மக்கள் இயேசுவை வந்து அப்படியே பரப்பி அந்த அறுவடை திருநாளையே கிறிஸ்து பிறந்த நாளாக மாத்திடுறாங்க. அப்படி உலகம், சீனாவில் அறுவடை திருநாள் உண்டு. தொன்மையான நாகரிகம் உள்ள அவ்வளவு நாடுகளிலும் அறுவடை திருநாள் உண்டு. அப்போ கதிரவனுடைய இயக்கமும் வேளாண்மையினுடைய பெருக்கமும் சேருகின்ற பொழுது தமிழர் திருநாள் அப்படிங்கிறது வருது. இதை வந்து இதையும் சங்கதப்படுத்தி சங்கராந்தின்னு வச்சுட்டான்ங்கிறதுனால தான் பேராசிரியர் நமச்சிவாயர் வந்து தமிழர் திருநாள்னு அறிவிக்கிறார். திராவிட இயக்கத்தினுடைய தமிழ் மறுமலர்ச்சியில் அதுக்கு ஒரு இன்றியமையாத சிறப்பு வருது. நாம சொல்றது, ஏன்னா தமிழர்கள் எந்த அளவுக்கு அறிவியல் அறிஞர்களாக இருந்தாங்கிறதுக்கு ஞாயிறு வந்து, அதாவது ஞாயிற்றினுடைய இயக்கம் அது எந்த நேரத்தில் எவ்வளவு வேகத்தில் எப்படி பயணம் பண்ணுது, எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஆங்கு சென்று அளந்து அறிந்தனர் போல இணைத்தோறும் உளரே. இப்போ நம்ம இந்த காற்று வந்து ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புக்கு மேலே கிடையாது, வானவெளியில் ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே கிடையாது. இந்த நம்மளை வந்து இந்த ஓசோன் காற்று மண்டலம் நம்மளை பாதுகாக்குதுங்கிறதெல்லாம் அண்மை கால அறிவு. இந்த ஓசோன்கிற பேர் இல்லாமலே இந்த வளிமண்டலம் தான் நம்மளை பாதுகாக்குதுங்கிறத திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை வழி வழங்கு மல்லல்மா ஞாலம் கரி. அதே போல நிலவுல வந்து ஆம்ஸ்ட்ராங் போய் படம் எடுத்து அனுப்புனதுக்கு பிறகுதான் அங்க உள்ள பள்ளங்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சது. இந்த பள்ளங்களை வந்து வள்ளுவர் அருவாய் அப்படின்னு குறிப்பிடுறாரு. தன்னுடைய காதலியை பாராட்டுகின்ற பொழுது அருவாய் நிறைந்த அவிர்மதிக்கு போலும் மறுவுண்டோ மாதர் முகத்துன்னு கேட்கிறாங்க. அப்போ இந்த பள்ளங்கள் எல்லாம் இருக்கிறத எப்படி கண்டுபிடிச்சாங்க? அறுக்கப்பட்ட வாய்களை உடைய பள்ளங்கள், அப்படியே அறுத்து எடுத்தது போல, தோண்டி எடுத்தது போல இருக்கக்கூடிய பள்ளங்கள் அப்படின்னு நிலவை பற்றி சொல்றாங்க. இது எப்படி சொல்ல முடிஞ்சது அப்படின்னா, விண்வெளி தமிழர்கள் விண்வெளி பயணத்தை மேற்கொண்டிருப்பார்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்று நம்ம திண்டிவனத்துக்கு பக்கத்தில் முக்கல்ங்கிற ஒரு இடம் இருக்கு. இந்த முக்கல்ங்கிற இடத்துல ஐயனார் மொத்தம் 3 பேர், ஒருத்தர் இல்லை. 3 பேர்த்துல 3ஆவதா வரக்கூடிய ஐயனார், சின்னையன்னு கிராமத்தில் பேர் வைக்கிறாங்க இல்லைங்களா? சின்னையன் அப்படின்னாலே 3 ஐயனார்கள்ல ஒரு சின்னவர்னு பொருள், சின்ன ஐயனார் அப்படின்ட்டு. அவர் வந்து மிகப்பெரிய சயின்டிஸ்டா இருந்தவர். அவர் உயிர் துறந்த இடம் தான் முக்கல். அந்த முக்கல்ல அவர் உயிர் துறந்ததுனால முக்கல் ஆசான் நல்வெள்ளையார்னு அவர் அழைக்கப்படுறாரு. அவர் உயிர் துறந்த இடத்துல ஒரு கீற்று, அதாவது அப்படியே உளியலை செதுக்குனது போல சிற்பமா இல்லாம கோட்டு சிற்பமா இருக்கு. இப்போ அவர் உயிர் துறந்த இடத்துல அது இருக்கு. ஒரு விண்வெளி பயணி அந்த உடையோட நின்றுகிட்டு இருக்கிறது போலவும், பக்கத்துல ஒரு ஏவுகணை மேல போறது போலவும், அதே உடையோடு கீழே ஒரு மனிதன் நின்றுகிட்டு இருக்கிறது போலவும் ஒரு கோட்டு சிற்பம் இருக்கு. சரி, இந்த ஐயனாருக்கு பெயர் ஆகாச ஐயனார்னு பேர். அவர் உயிர் துறந்த இடத்துல இருக்கிற இந்த கோட்டு சிற்பமும் இவர்களுடைய அறிவியல் ஆழத்தை புலப்படுத்துதா இல்லையா? நிச்சயமா. அப்படிப்பட்ட அறிஞர்களால் கதிரவனுடைய இயக்கத்தை கண்டறிந்து அதனுடைய ஆண்டு கணக்கை துல்லியமாக 365 நாள் 6 மணி நேரம் 14 வினாடி என்ற அளவுக்கு துல்லியமாக கணித்து அதன் அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட ஒரு ஆண்டு முறைதான். ஆனால் ஆண்டு என்பதை நம்ம தமிழர் இன மறுமலர்ச்சி, தமிழர் இன உரிமை மீட்பு என்ற பொருளையாவது அனைவரும் நம்ம ஏற்றுக்கொண்டு தை 1ஆம் தேதியை திருவள்ளுவர் ஆண்டு, நம்முடைய ஆசான் பேராசான் திருவள்ளுவர் பேரை வச்சு முன்னோர் வச்சிருக்காங்க. அது பொருத்தமானது. அதை நம்ம கடைபிடிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. 4 தமிழ் அறிஞர்களும் 4 திசையில் இருந்து வீசக்கூடிய புயல் காற்றென தங்கள் கருத்துக்களை ஆணித்தரமாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழர்களின் புத்தாண்டு என்பது இந்த ஒரு சூடான விவாதத்திற்கு பிறகு எனக்கு தெரிந்த வரையில் தை 1ஆக தான் இருக்கக்கூடும். ஏனென்று சொன்னால் தமிழீழ விடுதலை புலிகள் என்ற ஒரு மாபெரும் அமைப்பை இயக்கத்தை வழிநடத்தி வந்த மேதகுவே பிரபாகரன் ஐயா அவர்களும் தமிழர்களின் புத்தாண்டாக தை 1ஐ தான் கொண்டாடி இருக்கிறார். எந்த ஒரு கொண்டாட்டத்தின் பின்னாலும் ஒரு காரணம் இருக்க வேண்டும். எந்த ஒரு காரணமும் இன்றி சித்திரை புத்தாண்டை நாம் நீண்ட நெடுகாலமாக புத்தாண்டாக கொண்டாடி வருகிறோம். ஆனால் மகத்தான காரணங்கள் இருந்தும் தை புத்தாண்டை நாம் கொண்டாட மறந்து வருகின்றோம். எனவே தை 1ஐ தான் நாம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாட வேண்டும். ஆங்கிலேயர்களினுடைய கலாச்சாரம் கூட ஸ்பிரிங் சம்மர் ஃபால் வின்டர் என்றுதான் தொடங்கும். வசந்த காலத்தில் இருந்து தொடங்கக்கூடிய ஆண்டுதான் புத்தாண்டாக இருக்கக்கூடும். அந்த வசந்தம் என்பது தையில் இருந்துதான் வீசுகிறது. ஆகவே தமிழர்களே, தை 1ஐ தமிழர் புத்தாண்டாக கொண்டாடுங்கள். சித்திரை 1ஐ சித்திரை திருநாளாக கொண்டாடுங்கள். வாழ்த்துக்கள்.